சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திடீரென்று அதிமுகவின் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். என்ன காரணம், அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். அதிமுகவின் முன்னாள் முதல்வர் ஒருங்கிணைப்பாளர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்த போதும் கூட அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக தற்பொழுது வரை செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களது செல்வாக்கும் அவரது ஆதரவுகளும் குறைவதில்லை. காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எப்பொழுதுமே அதிமுகவில் இடம் உண்டு. தற்பொழுதே கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஓபிஎஸ் அவர்கள் திடீரென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கு காரணம், அவரது முதுகு வலியின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நலமாகத்தான் இருக்கிறார். கட்சி ஒருங்கிணைய வேண்டும், அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று வருவதன் காரணமாக பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் ஒரு சில நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்றும், அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் தொலைபேசியில் நலம் விசாரித்துள்ளார். சசிகலா அவர்களும் தொலைபேசியில் நலம் விசாரித்துள்ளார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது அபகரித்து கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் அதை அனைத்தையும் தவிடுபடியாக்கி அதிமுகவை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். நிச்சயம் செங்கோட்டையன், ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்கள் அதிமுகவில் இணையலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் திடீரென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் அவர் நலமாகத்தான் இருக்கிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் வரலாம். ஆனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்றைக்குமே நீங்காத இடம் உண்டு. அதிமுகவில் ஒருவேளை அவர் இணைக்கப்பட்டால் அவருக்கு என்ன பதவி வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.